பாத்துருங்க. செல்லம், ஹாஸ்பிட்டலா இருக்கக்கூடாது. டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே நீதான் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். போய் படுத்துக்க. கண்ணா, செல்லத்தை நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கனமான பாத்திரங்கள் எல்லாம் தூக்க விடாத, கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய விடாத. என்ன? எங்க வீட்ல இருந்தே யாருமே வரல. ஆனா சொந்தமே இல்லாத நீங்க. சொந்தம் இல்லையா? யார் சொன்னது? என்ன பாக்குற? போன ஜென்மத்துல நீ எனக்கு மகனா பிறந்திருக்க. அந்த சொந்தம் தான். அம்மா, இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இதோ பார், உனக்கா இப்ப நான் 2 படி இறங்கி வர்றேன். மகன் இந்த வீட்டுக்கு வர்றத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாது. நிஜமாவா? ஆமா. ரெண்டு படி கீழே இறங்கி வரேன்னு சொன்னீங்க. உங்க பெருந்தன்மையினால 4 படி மேல போயிட்டீங்க. நீ 2 நாளா என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. நான் எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். அந்த குடும்பம் மட்டும் என்னால தாங்க முடியாது. ஐயோ, என்னங்க இது? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கண்ல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. இந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா அது உனக்காக மட்டும்தான் வரும். கடவுள் நமக்கு நல்ல குழந்தைகளை தான் கொடுத்திருக்காரு. விதிதான் அவனை பிரிச்சிடுச்சு. நீங்க போய் அவனை கூப்பிட வேண்டாம். எனக்காக என் கணவன் தன் கௌரவத்தை விட்டு கீழே இறங்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் போய் கூட்டி வரட்டுமா? வேணாம், நீ போக கூடாது. நீ போனா என்ன, நான் போனா என்ன? அப்படின்னா பொன்னம்பல அண்ணாவை அனுப்பட்டுமா? ஓகே.